வணக்கம் நண்பர்களே. ஆன்லைனில் அட்ராக்டிவான கலர்ஃபுல் ரெஸ்யூம், அதுவும் 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, கூகுளுக்கு போயிருங்க. கூகுளுக்கு போயிட்டு ஃபோட்டோபியா அப்படின்னு சர்ச் கொடுங்க. இதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஃபோட்டோபியா ஆன்லைன் எடிட்டர்னு வருது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எடிட்டரை வந்து உங்களில் பலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஃப்ரீ, 100% ஃப்ரீ ஆன்லைன் சாஃப்ட்வேர். ஸோ இங்கே வந்து நம்ம 5 மினிட்ஸில் எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது ஏற்கனவே நிறைய பேர் வாலண்டியர்லி அவங்களே வந்து டிசைன்ஸ் எல்லாம் செய்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே ரெஸ்யூம்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ரெஸ்யூம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சுமார் ஏறக்குறைய ஒரு 10 ரெஸ்யூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாமே வந்து அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேலே ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து இப்படி ப்ரீவியூ காமிக்குதா. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், photopia.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபோட்டோபியாவில் வந்து லோட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் எடிட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த டெக்ஸ்ட் டூல் இருக்குது பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் டூல் கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி இப்படி உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜூம் டூல் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்குது, அது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து தனியாக இன்னொரு ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசைஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைலுக்கு வந்து சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சிஸ்டம்க்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு இங்கே ஜேபிஜி அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து இது உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வச்சுக்கலாம், 100% வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். சேவ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம், 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்யூம் வந்து ஹை ரெசல்யூஷனாக இருக்குது, அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதனுடைய பிஎஸ்டி வெர்ஷன் தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபைலுக்கு போயிட்டு இந்த சேவ் ஆஸ் பிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இதை நீங்கள் பிஎஸ்டியாக கூட மாற்றிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் கூட எடிட் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.